Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ தான். 1 or 2 months வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்லலை. கண்டினியூஸாக ஒரு 6 yearsஆக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன கெஸ் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சாய் அண்ட் நீலோட நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேற ஒன்றும் கிடையாது, க்ளோத் டைப்பர் தான். சாய் வந்து 2.5 months இருக்கும்போதுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ லாங் டேர்ம் ரிவ்யூ ஃப்ரம் அ மாம் ஆஃப் 2. சாயோட இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நான் வந்து டிஸ்போசபிள் தான் எல்லாரும் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி சாய்க்கு நிறைய ரேஷஸ் வர ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் பிரச்சனை என்னென்னா அது வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து எரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தா தான் நிறைய பேர் க்ளோத் டைப்பரை பற்றி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் ஒரு 3 brands செலக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரீன் டைப்பர், செகண்ட் ஒன் வந்து பம்பாடம், தேர்ட் ஒன் வந்து சூப்பர் பாட்டம். க்ரீன் டைப்பரோட அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பம்பாடத்தோட இன்சர்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சூப்பர் பாட்டத்தோட எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால வந்து அது ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லாமே நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் தான். ஸ்டார்டிங்கில் நிறைய டவுட்ஸ் இருந்தது, எப்படி வாஷ் பண்ணுறது, லீக் ஆகுமா அப்படி இதெல்லாம் சொல்லி. But honestly, I started using it. I loved it. சாய்க்கு யூஸ் பண்ணதில் சொல்கிறேன், இது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, லாங் டேர்மாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சாய்க்கு யூஸ் பண்ணதுலேருந்து நான் நிறைய வந்து நல்லா இருக்கிற டைப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி அப்புறமா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது எனக்கு இப்போ வந்து நீலுக்கு வந்து நிறைய யூஸாக இருக்குது. நீலுக்கு திருப்பி புதுசாக வாங்கியிருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு வாங்கினதில்லை. நிறைய ஒரு 4 to 5 வந்து சாயோடது இருந்தது, பேலன்ஸ் ஒரு 4 to 5 தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு 3 மாடல்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சாய்க்கு வந்து இந்த மாதிரி மாடல் தான் இருந்தது. காட்டுறேன் ஒரே நிமிஷம். இந்த மாதிரி மாடல் தான் இருந்தது. இதில் வந்து நீங்கள் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இங்கேயும் வந்து ஸ்னாப் பட்டன் இருக்கும், இங்கேயும் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிற மாடல் வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே மட்டும்தான், கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே வேண்டாம், மேலே மட்டும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். வேறு வந்து வெல்க்ரோ டைப் இருக்குது, அதே மாதிரி வந்து புல்லப் இருக்குது. புல்லப் வந்து 9 kgsலேருந்து தான் யூஸ் பண்ண முடியும். வெல்க்ரோ டைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். வெல்க்ரோ டைப் எப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மெட்டீரியலை விட வெல்க்ரோ டைப்போட அவுட்டர் லேயரோட அந்த க்ளோத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே வரும்போது வந்து ஒரு இன்சர்ட்டோட தான் வரும். இன்சர்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த லேயர் வந்து எப்பவுமே வந்து வெட்டே ஆகாது. எவ்வளோ வெட்டானாலும் இந்த உள்ளே இருக்கிற இதுக்கு தான் அப்சர்வ் ஆகும். வெளியில் இருக்கிறது எப்போவுமே வந்து ஒரு ட்ரை ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி இந்த டயப்பரோட உள்ளே இருக்கிறதுமே வந்து ஒயிட் கலரில் நல்லா இப்படி வந்து ட்ரை ஃபீல் தான் கொடுக்கும் இந்த மெட்டீரியல். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பூஸ்டர் பேடும் இருக்குது. பேடில் வந்து ஒரு 4 to 5 அந்த மாதிரி பீஸ் தான் வந்து அப்சர்வ் ஆகும். நீங்கள் டே டைமில் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் இருக்கும்போது டே டைமில் ஒரு 4 to 5 கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் சைஸ் நீங்கள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா லீக்கே ஆகாது. நைட் டைமில் இந்த பூஸ்டர் பேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ வந்து நைட் டைமில் ஒரு கண்டிப்பாக ஒரு 8 hours வந்து நல்லா தாங்கும். ரொம்ப ஹெவி வெட்டராக இருந்தால் கொஞ்சம் வந்து நீங்கள் நைட் டைமில் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகே தான். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பூஸ்டருக்கு வந்து பூஸ்டர் பேட் கிடையாது, உள்ளே இருக்கிற பேடுக்கு எல்லாமே வந்து லைட்டாக அப்சர்பன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா அப்சர்பன்சி வந்து ஜாஸ்தி ஆகிடும். வாஷ் கேர் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டைப்பர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சாலிட் வேஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீ வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற மாதிரி வாஷிங் மிஷின்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். வேறு எந்த பிரச்சனையும் ஆகாது. சாலிட் வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது, அதுவும் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரை ஃபீல் காட்டன் ஷீட் கிடைக்கும் உங்களுக்கு மேலே வைக்கிறதுக்காக. அந்த ஒயிட் கலரில் கலர் சேஞ்ச் எதுவுமே ஆகாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இது வேணாம், இந்த மாதிரி க்ளோத் வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்.
ஸோ அதனால் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது. இது வந்து எடுத்து நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணால் போதும். அதுவும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி டிஸ்போசபிள் ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு ரோல் தான் வரும். இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப் அதுக்கு அந்த பூஸ்டர் பேடு இருக்கு இல்லைங்களா, அந்த பேடுக்கு மேலே இது வந்து நீங்கள் கட் பண்ணி இப்படி பிரித்து எடுத்துட்டு அது வச்சதுக்கப்புறம் சாலிட் வேஸ்ட் ஏதாவது இருந்தால் அது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்த்தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 700 to 800 per டயப்பர் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் மந்த்லி வந்து ஒரு டயப்பர் வந்து டிஸ்போசபிள் டயப்பர் ஒரு பேக்கெட் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் வந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். கன்சர்ன்ஸ் என்னென்னா நிறைய வாட்டி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம். நிறைய பிளானிங் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து டிஸ்போசபிள்னால் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான். எக்கோ ஃப்ரெண்ட்லியாக யோசித்தா இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லிவிடுவேன். அஸ் அ மாம் ஆஃப் 2 வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ மாம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒன் செட் ஆகிடுச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பார்க்குறீங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் வந்து அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். அதே மாதிரி நியூ மாமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.